வந்து உண்மையிலே அது வந்து அகாடமிக்ஸ்ல உண்மையை சொன்னா ப்ரொஃபஷனல் இப்போ எஃப்சி மெட்ராஸ் நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு அகாடமியில வந்து நான் ஏதோ இன்டர்நேஷனல் ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் அந்த ஜிம்மில் ஃபுட்பாலை வச்சு ட்ரைன் பண்ணுவாங்க. லைக் வந்து அவுட்டோரில் பண்ணுறதுக்கும் ஜிம்மில் வந்து ஃபுட்பாலை வச்சு பூஸ் ஃபுட்பாலை மேலே நிற்க வச்சு லைக் அதுலேயே பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பண்ண வைக்கிறாங்க. ஒரு டிஷர்ட்டை ஃபில் பண்ணுற அளவுக்கு மசில் இருந்தால் போதுன்ற மாதிரி. அதுவும் எனக்கு டூ மச்சாக பல்காக கூடாதுன்னு கேட்குறாங்க கேள்வி. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நோ ஹேட்ஸ். ஸோ அதுக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும்னா, அத்லெட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், பவரும் இருக்கணும், என்டூரன்ஸும் இருக்கணும். இது மூணுத்தையும் நீங்கள் ஒன் hour ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு அளவுக்கு வருவீங்க. அதான் இப்போ ஒரு ஸ்டேட் லெவலில் இப்போ நிறைய பேருக்கு அதில் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம பிரைமல் பேட்டன் பாசு மாதிரியும் அவங்கள மாதிரியும் ட்ரைனர்ஸை வந்து அவங்களால ஹையர் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம ஒரு லோ லெவலில் இருக்காங்க, இப்போ தான் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில்ன்ற போது அதுலேயும் ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஒரு ட்ரைனர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அப்கமிங் அத்லெட் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக அது ஒரு மாறும் கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வழியாக. லைக் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. லைக் வந்து இப்போ சிவிலைசேஷன் என்டூரன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸ்ட்ரென்த் என்டூரன்ஸ்னு. லைக் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறீங்களா? அந்த ட்ரைனர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு அத்லீட் இப்போ வந்தாங்க, இல்லை கிரிக்கெட் அத்லீட்டாக இருக்கலாம், ஃபுட்பால் அத்லீட்டாக இருக்கலாம், பேட்மிண்டன் பிளேயராகவும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிளயோமெட்ரிக் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து நீங்கள் எப்படி சும்மா ஒரு நம்மளால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லைக் இவங்களோட ஐடியாலஜி இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருக்கா? அந்த மாதிரி கேட்க இதுதான் ஃபாலோ எக்சர்சைஸ் அவாய்ட் பண்ணுமா இல்ல ஒரு ப்ரோகிராம் அப்படி இல்ல. இப்போ சில ஓகே யா லைட்டான ஒரு இது டச் அப்படி டச் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் அத்லீட்ஸுக்கு சிமிலர் ப்ரோக்ராம் தான். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய பேர் பார்ப்பீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால்ஃபை விளையாடுறான், ஸோ கேபிளை கீழே வச்சுட்டு ஸ்டிக்கில் கால்ஃபை ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் யோசிப்பாங்க. சரி, ஃபுட்பால் ஆடணும்னா லெக்ல வெயிட்ட போட்டு ஆட் பண்ணி விளையாடணும். லைக் வந்து உண்மையிலே அது வந்து அகாடமிக்ஸ்ல உண்மையை சொன்னா ப்ரொஃபஷனல் இப்போ எஃப்சி மெட்ராஸ் நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு அகாடமியில வந்து நான் ஏதோ இன்டர்நேஷனல் ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் அந்த ஜிம்மில் ஃபுட்பாலை வச்சு ட்ரைன் பண்ணுவாங்க. லைக் வந்து அவுட்டோரில் பண்ணுறதுக்கும் ஜிம்மில் வந்து ஃபுட்பாலை வச்சு பூஸ் ஃபுட்பாலை மேலே நிற்க வச்சு லைக் அதுலேயே பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பண்ண வைக்கிறாங்க. லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படின்னு நினைக்கிறீங்க, பட் ஓகே சொல்லுங்கள். அந்த மாதிரி டு ஃபாலோ தட் இஸ் நாட் குட். பிகாஸ் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது தட் இஸ் இன் த ஃபீல்ட், நம்ம ஆடும்போதே அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். வி கான்ட் ட்ரெயின் தட் இன் த ஜிம். இன் த ஜிம் வி ட்ரெயின் த பேசிக்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஓடணும், ஜம்ப் பண்ணணும். ஸோ ஃபார் தட் squat, either it's a front squat. For most athletes I prefer front squat or a Bulgarian split squat. Front squat or Bulgarian split squat is the foundation leg exercise. It trains the core, it trains the balance, it trains your leg muscles, calf muscles, glute muscles, especially if you go super deep, very important for running and general strength. That is the most basic. Either one you can pick. So if you like to do more single leg, you can do Bulgarian. If you like to do two legs, front squat. Make sure the heel is elevated and we are pushing the knees forward, loading the legs properly, not sitting back. அத கூட அப்பர் லோவர் ப்ரோகிராம் வழியா தான் அப்படி சொல்றீங்க இல்ல ஃபுல் பாடி மாதிரியா? அப்பர் லோவர் ப்ரோகிராம் மாதிரி சொல்றீங்களா? இப்போ ஒரு ப்ரோகிராம் சொல்றேன், ப்ரோகிராம் ப்ளீஸ். இது just to இதுக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் you can do anything else. Either you can make it full body or you can leave. Basics, whatever is needed for every athlete only I'm saying. So I'm telling you just a basic athlete program. இதுக்கு அப்புறம் நீங்க you can add you can do upper lower instead of doing full body, because generally athletes will get tired. Already they're playing a sport. This is just a supplement, like a little bit extra on the top to prevent injury and to make them strong. நீங்கள் என்ன மோஸ்ட் அத்லீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இன் சீசன் அண்ட் ஆஃப் சீசன் ட்ரைனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ நம்ம கேமு கிட்ட போகும்போது we have to do less in the gym, more in the field. நம்ம ஆஃப் சீசன் காம்படிஷனுக்கு இந்த வெளியே இருக்கும்போது we can do more. So I'm just giving you just a general plan. We can modify it obviously, but just a general plan. So one squatting movement, either like I said front squat or Bulgarian split squat, one power clean movement, either hang power clean where we'll explode and we'll catch the weight. These two things for the lower body is enough. So on top of this you can add bodybuilding, you can add jumping like plyometrics like you said, single leg jumps or depth jumps or high jumps or broad jump. But these two exercises, which is a squat and a power clean, are the basic of the lower body strength and power. These are very important to run fast and jump fast. For upper body is not as required because most sports are okay. You can do upper body bodybuilding, or you can do push-ups with weight. You can do weighted push-ups. You can do many things for upper body. But for lower body, this is more than enough to prevent injuries and to make sure that the athlete is strong and powerful. Also, you can add things like calf raises and tibialis raises. That is just to help with ankle strength. இவங்க ஜெனரல் பிளான் சொல்லிட்டீங்க. ஓகே யா ப்ரோ. யா இப்போ நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த அத்லெட்ஸ் இல்லை ஒரு அத்லெட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இல்லை ஒரு அத்லெட்டை ட்ரெயின் பண்ணுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு இது வந்துச்சு. பட் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வருவோம். லைக் வந்து இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் மேக்ஸிமம் பேரே இருக்காங்க இந்த இதில். ஒரு ஃபேட் லாஸ்க்கோ இல்லை எனக்கு கொஞ்சம் மசில் இருந்தால் போதும், லைக் வந்து ஒரு டிஷர்ட்டை ஃபில் பண்ணுற அளவுக்கு மசில் இருந்தால் போதுன்ற மாதிரி, அதுவும் எனக்கு டூ மச்சாக பல்காக கூடாதுன்னு கேட்குறாங்க கேள்வி. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நோ ஹேட்ஸ், எனக்கு வந்து ரொம்ப ஹியூஜாக வேணாம் ப்ரோ அப்படின்றாங்க. ஆனால் வந்து எனக்கு ஜென்ரல் ஃபிட்டாக வேணும் அப்படின்ற போது நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஃபேட் லாஸ்க்கும் சரி, ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி ஒரு மசில் பில்டிங்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃபேட் லாஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபேட் லாஸுக்கு ட்ரைனிங் முக்கியம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டயட் அண்ட் கார்டியோ, இது ரெண்டு வச்சு தான் நம்ம ஃபேட் லாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது இட்ஸ் த சேம். வெதர் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க, ஜென்ரல் ஸ்ட்ரென்த் பார்க்கணும், இல்லை லைட்டாக மசில் வேணும், எல்லாத்துக்குமே என்ன தெரியுமா பிரச்சனை? ஃபேட் லாஸ்னா வந்து ஒரு எப்படின்னா 30 மினிட்ஸ் ஸ்டார்டிங்கில் கார்டியோ, ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி. ஜிம் ஒர்க் அவுட்டுன்றது இப்போ பிகினர் சார்ட், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்லாம் சேம் தான். லைக் வந்து அதுக்கு ஃபேட் லாஸ் ஆனீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் வந்து பிஃபோர் கார்டியோவும் ஆஃப்டர் கார்டியோவும், ட்ரெட்மில் வாக்கோ இல்லை எலக்ட்ரிக்கல்ஸ்லேயோ. இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு மசில் கெய்னிங்கா, நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் ட்ரெட்மில் கட்டு, 5 மினிட்ஸ் வந்து வார்ம் அப்க்கு, பிளட் ஃப்ளோ வந்து பாடியில் ஏறுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட்டில் வந்து அவர் அந்த இன்டர்மீடியட்டை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வந்து அவ்வளோதான், அவருக்கு கார்டியோ இல்லை கட்டு, அந்த மாதிரி தான் போதும். நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், டயட்டை நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் இதுதான் ஒரு பேசிக்கான அப்ரோச்சாக நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, இதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி அதை தான் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். லைக் வந்து மாஸ்க் இன்னர் ஷேக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணிருந்தேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஃபேட் லாஸ்னால் நான் அந்த கார்டியோவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னா கார்டியோ எவ்வளோ நேரம் இருக்கணும், அண்ட் தென் நீட் அண்ட் இது இருக்குது தனியாக. இப்போது நான் எக்ஸசைஸ் தெர்மோஜெனிக் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? லைக் இப்போ ஃபேட் லாஸ் கிளைண்ட்டு வந்து என்னென்ன மாதிரி வெறும் ஜிம்மில் மட்டும் தான் டைம் ஸ்பெண்டிங்கா, இல்லை ஓவராலாக அவங்க ஆக்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கணுமா? அந்த மாதிரி உங்களோட பேசிக்கான ஒரு கருத்தை கேட்குறேன். இப்போ ஒப்பீனியன். ரெண்டுமே சேம் தான், சிமிலர் அப்ரோச் தான் ரெண்டுமே. பட் உங்கள் டைம் பொறுத்து தான். உங்கள்கிட்ட டைம் இல்லை. நிறைய பேர் நிறைய கிளைண்ட்ஸ் நான் பிஸ்னஸ் ஓனர்ஸு இல்லை ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுல் டே வாக் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு 1/2 an hour 45 minutes லைட்டாக கார்டியோ பண்ணுங்கன்னே சொல்வேன். பட் ஆல்வேஸ் ஆஃப்டர் வி ட்ரெயின், ஆஃப்டர் லிஃப்டிங் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கார்டியோ பண்ணணும். ஏன்னா நம்ம லிஃப்டிங் தான் நம்ம மசிலை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்டே நம்ம ஆல்ரெடி ஒரு செஸ்ட் டெவலப் பண்ணிட்டோம். சப்போஸ் டயட்டே யோசிக்காமல் சும்மா லிஃப்ட் பண்ணிட்டு பட் பில்ட் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு உங்கள் மைண்டில் யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணணும் இல்லை அந்த ஃபேட்டை நீங்கள் குறையணும் யோசிக்கும் போது நீங்கள் அந்த ட்ரைனிங்கும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ ஹார்டாக புஷ் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ஒரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 20 kg டம்பல்ஸே பண்ணுறீங்க,
பிக் எண்டில். சப்போ நம்ம ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு யோசிக்கிறாங்க அந்த 20 கிலோ புஷ் பண்ணும்போது. ஸோ உடனே அந்த 20 கிலோவை 10ஆக மாற்றிட்டு ஃபேட் லாஸ் பண்ணிங்கன்னா மசில் குறைச்சிடும். ஏன்னா பாடிக்கு மசில் தேவையில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம அந்த 20 கிலோவே புஷ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஃபேட் லாஸ் பண்ணும்போதும் நம்ம மசில் கெயின் பண்ணும்போது நம்மளோட ட்ரைனிங் எப்போவுமே மேக்ஸிமம் புஷ்ஷில் இருக்கணும். இல்லைன்னா நம்மளோட மசில் பாடியிலே ரீட்டைன் ஆகாது, அது சீக்கிரமாக அப்படியே மெல்ட் ஆகிடும் நம்ம டயட் பண்ணும்போது கார்டியோ பண்ணும்போது. அப்போது அந்த ஹார்ட் லுக்கு கிடைக்காது. நிறைய பேர் ஃபேட் லாஸ் பண்ணதுக்கு ஒரு மாதிரி ஸ்கினி ஃபேட் ஆகிடுவாங்க. அந்த ஸ்கினி ஃபேட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நிறைய ரெப்ஸ் பண்ணிட்டு வெயிட் அதிகமாக போடாமல் மசில் ரிட்டைனே. பட் ஆனால் ஒரு சின்ன நம்மளோட ட்ரைனிங்னா லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் 10 ரெப்ஸ் சொல்கிறீங்களா, இதை வந்து நான் வந்து லைக் படித்த மாதிரி இல்லை. பட் ஆனால் இப்போ டேவிட் கார்கன்ஸாக இருக்கட்டும், அவங்கள நான் டிபேட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. பட் ஆனால் என்ன அவங்க சொல்லலை. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ 3 செட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு செட்டுக்கு வந்து 10 ரெப்ஸ்ன்னு வைங்களேன். லைக் ஒரு 10 ரெப்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ரெப்புக்கு எடுக்கிற அந்த கேலரி பர்ன் வந்து அடுத்த ரெப்புக்கு வந்து லைக் இப்போ அவங்க 10 போகிற இடத்துல 20 போட்டாங்க அப்படின்ற போது அவங்க அதிகமாக வந்து கேலரியும் பர்ன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ல இல்லை. ஓகே இப்போ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி நினைப்பாங்க. அவங்க ஆப்பிள் வாட்ச் போடுவாங்க, ஆப்பிள் வாட்ச்ல ஒர்க் அவுட் ட்ராக் பண்ணும்போது ஒர்க் அவுட் முடிச்சிட்டப்போ சொல்லிடும் நீங்க 700 கேலரி பர்ன் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு லிஃப்ட் பண்ணும்போது. அதான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு கேலரி எடுக்கிறோன்றதுக்கு தான் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குமே தவிர எவ்வளவு பர்ன் பண்றோம்னு எவனுக்குமே தெரியாது, எதாலையும் கண்டுபிடிக்க முடியாது. வேணா அப்ராக்சிமேட்டா அவங்க சில மெட்ரிக்ஸ் வச்சு ஆப்பிள் வாட்ச் பண்றாங்க. ஓகே சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க ஆக்சுவலா உங்களுக்கு தெரியணும்னா ஒரு லேப்ல போயிட்டு ஒரு மாஸ்கை வச்சுட்டு ப்ரீதிங் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நீங்க யூஸ் பண்றீங்க, ஹார்ட் ரேட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் ஒரு அளவுக்கு ஆக்குரேட் பண்ண முடியும். பட் ஆனா அது வந்து ஜெனரல் பாப்புலேஷனுக்கு ஒரு செஷனுக்கே வந்து 5000 ரூபான்றாங்க. இப்படிதான் ப்ரோ ஐஐடியில் வந்து VO2 max ஒர்க் ஷாப் ஒன்று போனேன். அதில் வந்து லைக் வந்து அதை VO2 max பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைக் அத்லெட்டிக்ஸோட அசஸ்மெண்ட் பற்றி லைக் ஒவ்வொரு VO2 maxோட டெஸ்ட் என்னன்னு பார்த்தா 5000 வருது. பட் ஆனால் 5000 வந்து நம்ம தனியாக பே பண்ணக்கூடாது. லைக் வந்து 30,000 பே பண்ணிவிட்டு மொத்த கிரிப்போட மேக்ஸிமல் கிரிப்போட இதாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரன்னிங்கோட இதாக இருக்கட்டும், அதெல்லாம் மொத்த பேக்கேஜாக 30,000 அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னை விட்டுருங்க, நான் இது யாருக்குமே யூஸும் பண்ண சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு எலைட் லெவலில் போனவங்கன்னா ஓகே பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு 100% முக்கியம் அப்படின்றவங்களுக்கு வேணால் இதெல்லாம். இப்போ ரெனால்டோலாம் அதிகமாக VO2 max மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கீழே வந்து லேப் இருக்கும். அழகாக வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். லைக் வந்து நம்மளால அப்படி அஃபோர்ட் பண்ண முடியாது. லைக் நம்ம வாட்சை தான் நம்பி ஆகணும். லைக் 2000 வாட்சோட மெட்ரிக்கு தான் நம்ம நம்பி ஆகணுன்ற போது வேற வழி இல்லை. ஆனால் ஓகே, நீங்கள் ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா சொல்கிறீங்களா, அது கண்டினியூ பண்ணுங்க. ஆமாம், ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ பர்ன் ஆகுது பாடியிலே தெரியணும்னா சிம்பிள், இன்டர்நெட்டில் போயிட்டு TDEE கேல்குலேட்டர் சர்ச் பண்ணுங்கள். டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் TDEE. அந்த கேல்குலேட்டரில் போயிட்டு உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். உங்கள் வெயிட்டு, உங்கள் ஹைட்டு, உங்கள் ஏஜ், உங்கள் ஜெண்டரு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கீழே ஒரு ஆக்டிவிட்டி லெவல் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியில் லிட்டில் ஒரு நோ எக்ஸசைஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேலரி எல்லாம் அதில் தான் தப்பு பண்ணுறாங்க. எல்லாமே போட்டுறாங்க. எதில் தப்பாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் வந்து இப்போ நான் உங்கள் ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணேன். லைக் வந்து வெரி ஆக்டிவ் பர்சன் அப்படின்ற மாதிரி போட்டேன்ல, அந்த மாதிரி இப்போ எனக்கே அப்படி தப்பு நடக்குதுன்ற போது அவங்க இப்போ செடன்ட்ரியா தான் இருப்பாங்க. இல்லையே நான் வந்து டக்குன்னு மார்க்கெட்டுக்கு இல்லை லேப்டாப்லாம் எடுக்க நான் நடந்து தானே போயிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு ஆக்டிவ்ல ஆயிடுறாங்க. அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதுதான் வந்து நாங்கள் கிளியர் பண்ணான்னு வந்தேன். லைக் அதுதான் எப்படி ஆக்டிவ் அதில் வந்து 4 இருக்கும், செடன்ட்ரியா இல்லை வெரி ஆக்டிவா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுல கொஞ்சம் நிறைய பேர் நம்ம என்னதான் சொன்னாலும் அதுல மிஸ்டேக் ஆகுது. செடன்டரி மெஜாரிட்டி செடென்டரி தான் சூஸ் பண்ணணும். ஆக்டிவ் எப்போ கவுண்ட் ஆகும்னா நீங்கள் ஒரு மேரத்தான் ரன்னர், தினமும் கார்டியோ பண்ணுறீங்க, மேக்ஸிமம் 1 hour மேலே கார்டியோ பண்ணுறீங்க, அப்போதான் ஆக்டிவ்னு அர்த்தம். நம்ம ஒர்க்லாம் ஆக்டிவ் தானே ப்ரோ. லைக் நம்மலாம் வந்து எப்பவுமே நடந்துட்டு தானே இருப்போம். இங்க ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு, பர்சனல் ட்ரைனிங் ஸ்டுடியோல இங்க ஒரு 2 பேர், அங்க ஒரு 2 பேர்னு ஓடுவோம்ல.
ஒரு நாளைக்கே ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு 8000 ஸ்டெப்ஸ் மேக்ஸிமம் வரலாமா? 8000 8000 அவ்வளோ கிடையாது ப்ரோ. செடென்டரி தான் மோஸ்ட்லி. அது என்ன சொல்றீங்க? 8000 செடென்டரியா ப்ரோ? 8000 ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? not enough to burn fat. 8000 steps is 200 calories bro. ஒரு 200 calories நம்ம ஒரு டீ, ஒரு 2-3 டீ சாப்பிட்டோம்னா அதான் ஒரு மீம் பார்த்தேன். 200 கேலரி பர்ன் பண்ணிட்டு 2 வடை சாப்பிட போறேன் அப்படின்னா. ஓகே ஓகே ஓகே. அந்த மீம் தெரியுமா உனக்கு? தூள் பகோடா, அரை கிலோ தூள் பகோடா தெரியும். பாத்திருக்கேன். வேணாம் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாவே போவோம். அதான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ எங்க அப்பா மாதிரி ஏஜ்ல உள்ளவங்களும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாக்கிங்னு ஒண்ணு போயிட்டு வரும்போது ஒரு வடை பாக்கெட்டையும் 2 வடை உளுந்த வடையை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. நம்மளுக்கும் டெம்ட் ஆகுது, நானும் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அந்த மாதிரி ஆயிடுது. லைக் ஓகே, அந்த மாதிரி நம்ம என்னதான் பர்ன் பண்ணாலும் ஒரு 200 தான் வரும். இப்போ நம்ம ஃபுல் த்ரூ அவுட் த டேலேயே 8000 ஒர்க்ல இருக்குன்ற போது அது ஒரு 200 கேலரி தான் வரும்ன்ற போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபேட் லாஸ்க்கு ஆப்டிமல் இல்லை. ஓகே, ஆமா. ஸோ அதுக்கு தான் நம்ம டயட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே, டயட் தான் ரொம்ப முக்கியம். லைக் கார்டியோ இஸ் குட். இஸ் லைக் டைம் இருந்தால் கண்டிப்பாக வெரி பெனிஃபிஷியல் தான், டைம் இருந்தால். பட் உங்களுக்கு அந்த மாதிரி டைம் இல்லைன்னு இருக்கும்போது டயட்ல கண்ட்ரோல் பண்ணது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு 20 reps பண்ணால் கொஞ்சம் வேஸ்ட் தான். கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கார்டியோ பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர் தானே. இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாமே 20 reps பண்ணும்போது 5 minutes ஃபேட் பர்னிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதெல்லாம் நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? லைக் 3 out of 10. ஏன்னா அது ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். 3 out of 10. நீங்க அது பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் சம் லெவல் ஆச்சு உங்களுக்கு ஃபிட்னஸ். எப்படின்னா அது நிறைய பேர் கஷ்டமா இருக்குன்றாங்க. பட் ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கிறதுலயே அந்த ஆக்டிவிட்டியே பண்ண வேணான்ற கான்செப்ட்ல சொல்றீங்க. அந்த மாதிரி தானே எடுத்துட்டு வரீங்க. லைக் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி, இப்போ பர்ஃபியா இருக்கட்டும், லைக் அந்த மாதிரி இன்டென்ஸான ஆக்டிவிட்டியை பண்றதோட நீங்க கொஞ்சம் இப்படின்ற ஒரு தலையை ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி மட்டும் வச்சு நீங்க இன்னுமே நல்ல ஃபேட் லாஸ் பண்ணலாம்னு சொல்ல வரீங்க. ஓகே, கரெக்ட் தான். For fat loss that is better. பட் உங்க பாடி ஃபிட் ஆகிறதுக்கு வேற. ஃபிட் ஆகும்போது நம்ம இந்த பர்பீஸ் எல்லாம் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தான். பட் ஃபேட் லாஸ்க்காக அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் கிடையாது. அது those things are different. ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் நிறைய முடிச்சிட்டோம். பட் ஓரளவுக்கு மேலோட்டமாக கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஹைப்பர்ட்ராஃபிக் போயிடலாம். லைக் இது ஒரு யங்ஸ்டர்ஸோட இதுன்னு கூட சொல்லலாம், மசில் பில்டிங் அப்படின்றது. லைக் எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் சும்மா என் கூட படித்தவங்களே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஜிம் போயிடுறாங்க. போயிட்டு நல்ல ஒரு ஐசோலேஷன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மசில் பில்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஒரு நியூபி கெயின்ஸில் நல்ல ஓரளவுக்கு பில்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பேட்மிண்டனோ இல்லை ஒரு ரன்னிங்கோ வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீக்லி சும்மா பேட்மிண்டன் போகும்போது என்னன்னா, என்னடா இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன் லைக் ஓடவே முடியல, எனக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடுறாங்க. ஸ்போர்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகுறது நல்லது தான். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஹைப்போட்ராஃபினால எல்லாமே பண்ணலாம். என்னன்னா இந்த மூவியில் வர மாதிரி பண்ணுறாங்க. லைக் இப்போ அர்னால்டுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கிறாங்க. நீ பாடி பில்டர், என்னடா நீ தண்ணி கேன் எடுத்துக்கூடா, இல்லை லைக் ஏதாவது ஒரு பர்சனல் யூஸுக்கோ, என்னடா இது கூட பண்ண முடியல, மூச்சு வாங்குது, நடக்க கூட முடியல, நீ என்னடா ஜிம்முக்கு போற அப்படின்னு சொல்ல வரும்போது எனக்கு லைட்டாக வெறுப்பாகுது. ஜிம்முக்கு போனால் வெறும் ஹைப்பர்ட்ராஃபி மூமெண்ட்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற போது என்னை என்டூரன்ஸ் அத்லீட்டாக என்னை நடக்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுதான் நான் கொஞ்சம் இவங்களை வச்சு கிளியர் பண்ணலான்னு பார்க்குறேன். லைக் ஜிம் போனால் எல்லா ஆக்டிவிட்டி பண்ண முடியும். லைக் ஒரு என்டூரன்ஸாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா என்டூரன்ஸ் அத்லீட்டாக மாறலாம், இல்லை என்டூரன்ஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங் கேமில் விளாட்லாம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹைப்பர்ட்ராஃபினால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் டீபங்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹைப்பர்ட்ராஃபி எதுக்கு, ஏன் மசில் முக்கியம், அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே, எதுக்கு மசில் முக்கியம்னா, மசில் ஹெல்ப்ஸ் வித் மெனி திங்ஸ். ஓகே, ஒன், போன் டென்சிட்டியாக நல்லா இருக்கும்.
ஸோ உங்களுக்கு ஃப்ராக்சரு சிப் ஃப்ராக்சர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா மசில் போன் மேல் புல் பண்ணும்போது போன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அது ஒன். செகண்ட் திங், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. ஸோ நம்ம நிறைய ரைஸு இல்லை சுகர் சாப்பிடும்போது மசில் இல்லைன்னா அதெல்லாம் போய் ஃபேட் ஆஷ் கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ மசில் நிறைய இருக்கும்போது காப் சாப்பிட்டீங்கன்னா மசிலே ஸ்டோர் ஆகும், உங்கள் டயபெட்டிஸ் வருது கம்மி சான்ஸ் ஆகும். அது இன்னொரு இம்பார்ட்டண்ட். இன்னொன்று, நம்ம மசில் க்ரோ பண்ணும்போது நம்ம ஹார்ட்டு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும், நம்ம ஹார்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம மேக்ஸிமம் புஷ் பண்ணும்போது. பட் muscle building is only one part of training. It is not everything. அது ஃபேட் லாஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். லைக் அதிக மசில் பில்ட் பண்ணி வச்சிருந்தா அதுவும் ஒரு பெனிஃபிட். ஓகே, ஆமா. ஒரு ஏஜ், ஒரு எனர்ஜி, டெய்லி எனர்ஜி ஒரு மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மாதிரி எப்பவுமே தூங்கிட்டு மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒரு லிஃப்ட் பண்ணி ஒரு அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிட்டீங்கன்னா என்டையர் டே உங்களால நிறைய வேலை பண்ண முடியும், டாக் பண்ண முடியும், எனர்ஜி ஃபுல் டே எனர்ஜி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணீங்கன்னா. பட் அது ஒரு காம்பனன்ட் தான். ஸோ நம்மளுக்கு கார்டியோ தேவை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு மசில் வச்சுட்டு கார்டியோ இல்லைன்னா வேஸ்ட் தானே ஆகும். ஸோ அதுக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும்னா, அத்லெட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், பவரும் இருக்கணும், என்டியூரன்ஸும் இருக்கணும். இது மூணுத்தையும் நீங்கள் 1 hour ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு அளவுக்கு வருவீங்க. ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணிட்டு கேம் ஆட போனீங்கன்னா ஆப்வியஸ்லி லைக் அவங்களுக்கு வந்து நம்ம ஹைபிரிட் ப்ரோக்ராம் மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். லைக் அந்த மாதிரி அதுவே ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. இப்போ ஹைபிரிட் வந்து எப்படி வந்து அதுக்கு ப்ரோக்ராம் போடுறதே ஒரு லைட்டாக கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்குது. லைக் வந்து இப்போ நிறைய பேர் ஹைராக்ஸ் இது பண்ணுறாங்க, அவ்வளோ கஷ்டம். ஓகே, அவங்க இப்போ சும்மா ஜெனரலா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க குடிங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹைபிரிட் ட்ரைனிங்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ ஆசைப்படுறாங்க. லைக் வந்து இதுதானே ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ், ஜென்ரலா நம்ம எல்லாத்துலயும் ஃபிட்டா இருக்கணும். லைக் வந்து இப்போ சில இன்ஃப்ளூயன்சர் லைக் இப்போ விஷால் 360 இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, சில இன்ஃப்ளூயன்சர் பேர்ல வந்து அவங்க சொல்லலை. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஹைபிரிட் மாடலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட எஜிலிட்டியும் சரி, அவங்களோட எல்லாமே சரி சூப்பராக இருக்குது. லைக் வந்து எல்லாத்துலேயும் கவர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஜென்ரலாக உள்ளவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா அவங்கள மாதிரி ஆகணும்னு நினச்சிட்டு, பட் ஆனால் ப்ரோக்ராமில் மிஸ் பண்ணிடுறாங்க, ஒரு கன்சிஸ்டன்சியில் மிஸ் பண்ணிடுறாங்க. அவர் என்ன கஷ்டப்பட்டுப்பாரு அவருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளைக்கும் லைக் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணிட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமில் விட்டுட்டு மசில் ஹைப்பர்ட்ரோஃபி மட்டும் பண்ணிட்டு வச்சுமே இதெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ஒரு ஹைபிரிட் மாடல். அது அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல நிறைய பேருக்கு. அவங்களே நிறைய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸே சொல்லியிருக்காங்க, இது வந்து நான் ஒரு ஹைபிரிட் ட்ரைனிங் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக ஹைபிரிட் ட்ரைனிங்க்கு வராங்க அப்படின்ற போது அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இது பண்ணலாம், லைக் ப்ரோக்ராம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம்? ஸோ பிகினிங் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பேஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி இஸ் தி ஈஸியஸ்ட் ஸ்டைல் ஆஃப் ட்ரைனிங். ஸோ ஒரு பேஸ் பில்ட் பண்ணும்போது அது ஃபவுண்டேஷன் பேஸ் என்னன்னா, ஸோ த ஃபவுண்டேஷன் இஸ் மசில். ஸோ அந்த மசில் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மசில் வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு 3 to 6 months நம்ம ஹைப்பர்ட்ரோஃபி ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹைப்ரிட் எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அளவுக்கு மசிலே இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது ரிகவரியே இருக்காது. ஸோ ரிகவரி இல்லைன்னா அந்த அடாப்டேஷனும் இருக்காது. ஸோ ஒரு 6 months நம்ம ட்ரெயின் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஹைப்ரிட்ல போகணும்னா we can do 6-day program, 3 days strength and hypertrophy, 3 days cardio and endurance. This is a 50-50 split. So ஒரு full body 3 times a week பண்ணா எல்லா மசிலும் மெயின்டைன் ஆயிருக்கும். 3 days நம்ம என்ன ஸ்போர்ட், சப்போஸ் நம்ம பேட்மிண்டன் ஆடணுமா, இல்லை நம்ம சைக்கிளிங் பண்ணணுமா, இல்லை நம்ம மேரத்தான் ஓடணுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் நம்ம சூஸ் பண்ணணும். லைக் வந்து எப்படின்னா மசில் பில்டிங்க்கு ஒரு டைம் வால்யூமை வச்சுட்டு, லைக் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபன் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போமே, அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் 3 daysக்கு வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி. லைக் அது மாற்றி மாற்றி வருமா, லைக் எப்படி?
ஆமாம். ஸோ நம்ம ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங் வால்யூம் ஆக்சுவலி நிறையவே குறையணும். ஸோ நிறைய பேர் 20 sets per week எல்லாம் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவை. ஒரு மசிலுக்கே வந்து 20 sets தான் நிறைய பேர் போடுறாங்க. முடிக்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஸோ அந்த 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 மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரிகவரியே இருக்காது. அடுத்த நாள் பண்ணவே தோணாது, நம்ம கார்டியோ பண்ணணும்னே தோணாது. ஸோ நம்ம கம்மியாக பண்ணதான் அந்த ஒரு ரிகவரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கார்டியோ சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பேட்மிண்டன் ஆடணும்னா நிறைய ஃபாஸ்ட் லைக் ஸ்ப்ரிண்டிங், லைக் ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்ஸ், லைக் 10 sets of 50 meters ஸ்ப்ரிண்டிங், அது ஒரு ஒர்க் அவுட்டாக பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பேட்மிண்டன் நிறைய ஃபாஸ்ட் பின்னாடி முன்னாடி ஓடணும். பட் இட்ஸ் நாட் என்டியூரன்ஸ், ரைட்? இட்ஸ் லைக் HIIT ஆல்மோஸ்ட். ஸோ HIIT ட்ரைனிங் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணோம். இல்லை நம்ம மேரத்தான் ரன் பண்ணோன்னா அந்த கிலோமீட்டர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த டைம் இம்ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை நம்ம வால்யூம், ரன்னிங் வால்யூம் இம்ப்ரூவ் பண்ணுறதோ அது மேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஈச் ஸ்போர்ட் கார்டியோ டிஃபர்ஸ் அ லிட்டில் பிட். ஓகே, இந்த ஹைப்பர்ட்ராஃபியோட ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம்? லைக் வெறும் ஹைப்பர்ட்ராஃபி ஃபோக்கஸ்ல தான் இருக்குது, நான் மசில் பில்டிங் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற போது லைக் ட்ரைனிங் ஸ்பெட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம்? Without hybrid ஓகே டன். அண்ட் ஹைப்ரிட் நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அண்ட் வித்தவுட் ஹைப்ரிட்ல வெறும் ஹைப்பர்ட்ராஃபிக்கு மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நிறைய ஏஜ்ட் பீப்புள் வந்து வெறும் எனக்கு மசில் தான் முக்கியம் டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு வெறும் மசில் பில்டிங் தான் முக்கியம், இந்த மாதிரி நான் நிறைய இதெல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற போது நீங்கள் வந்து ஹைப்பர்ட்ராஃபிக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க? upper lower தான் best, 4 days a week. So for upper body, so if they're super old, they have not trained anything, simple upper body training program, horizontal push, any horizontal push, machine, dumbbell, barbell, doesn't matter, horizontal push, horizontal pull, that's upper body. Basically chest and back is over, then one shoulder exercise, one arm exercise. You can pick bicep or tricep, don't have to do both. That's 4 exercises and 2 sets each, enough. The next upper body day you can do vertical, so you can do vertical push, vertical pull, one shoulder exercise, one arm exercise. 8 sets will take minimum 30 minutes to finish the workout. This is enough for most older people who are just starting to train. And then எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே நம்மளுக்கு டைம் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. நம்ம இன்னும் நிறையவே கவர் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் வந்து இப்போ ஒரு ஃபேட் லாஸோட பிளாட்டிவ் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா இல்லை எப்போ ப்ரோக்ராம் மாற்றணும் அது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டாங்கன்னா லைஃப் லாங்க்கு அதே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா சில பேர் வாரம்லாம் ப்ரோக்ராம் மாற்றுற மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ப்ரோக்ராம் லைக் அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் வேறு நிறையவே இருக்குது, இன்னும் இன்டெப்த்தாக நம்ம போகல. பட் நிறைய என்னென்னா நம்ம என்னென்ன ஃபிசிக்ஸ் இருக்குது, இப்போ டார்க் லோடிங்னா என்ன, இல்லை மொமெண்டம்னா என்னன்ற மாதிரி இன்னுமே இப்போ இன்கேஸ் யாராவது வீடியோஸில் வந்து உங்களுக்கு எனக்கு இன்னும் ஒரு ட்ரைனர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ரோக்ராமில் வந்து ஃபிசிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை லைக் வந்து எந்தெந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இருக்குது, நிறைய லாஸ் இருக்குது டிவின்ஸ் லாவோ, இல்லை அந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பண்ணுவோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல ரொம்ப ஃபேம் ஆகும், இல்லை லைக் நல்ல நாலேஜபிளாக இருக்கும் எல்லாருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவும் இதே சேனலில் கொடுப்பீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் வந்து இதே மாதிரி நம்ம நிறைய சீரீஸ் போடுவோம். அண்ட் ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது கடைசியில் ஏதாவது சொல்லணுமா கிளம்பும் போது? சொல்லணும்னா சொல்லுங்க. Thank you for inviting me. Thank you for inviting me. And you asked good questions. I hope I can help anybody. If I can help, I'm happy. In case உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங்கில் டவுட் இல்லை ஏதாவது டயட்டில் டவுட் அப்படின்ற போது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் கைடன்ஸோ இல்லை எந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணலான்றதை உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸை கொடுக்குறோம்.
நீங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை பர்சனலாக எனக்கு ஏதாவது டயட் பற்றின டவுட்டு, இல்லை ப்ரோக்ராம் பற்றின டவுட்டு, ஏதாவது ஃபிட்னஸ் பற்றி ஹெல்ப் வேணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறோம், அதில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.